எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லி பாருங்க. உடனே ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாசிட்டிவா சொல்லுங்க. அது ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. சாவப்போற நிலைமையில இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கும்போது சொல்லணும், எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 3 மாதங்கள் முடிந்து இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்தை காண கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கலாம். உங்களுக்குண்டு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை தான் தியானிக்க போகிறோம். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த சம்பவத்தை சற்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய மகனை தகன பலியிடும்படியாய் அந்த குறிப்பிட்ட மலைக்கு அழைத்து செல்லுகிறார். போகிற வழியிலே அந்த மகன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், தகப்பனே, பலியிடுவதற்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. அந்த பதற்றமான சூழ்நிலையிலும் கூட 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22:8, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். நான் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த மாதத்திலே அந்த வாக்குத்தத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள போகிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, அது நடந்து முடிந்த பிறகு பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா-ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வித்தியாசமாகத்தான் சொல்லுவோம். நான் இன்றைய தினத்திலே கொடுக்க போகிற தலைப்பு, உங்கள் பதில் என்ன? நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் எப்படி சொல்லுகிறோம் என்பதை தான் இந்த மாதத்தில் யோசிக்க போகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தகப்பனை பார்த்து மகன் கேட்கும் பொழுது, அந்த பதற்றமான சூழ்நிலையிலும் அந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷனுடைய வார்த்தையிலே ஒரு விசுவாச குறைவை பார்க்க முடியவில்லை. விசுவாசத்தோடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது யாராவது கேள்வி கேட்டால் நாம் சொல்கிற வார்த்தையெல்லாம், இனி என்ன இருக்கிறது, எல்லாம் முடிந்து போயிடுச்சு. பிள்ளையை குறித்து கேட்டால் சொல்லுகிறோம், அது ஒன்றும் தேராது. குடும்பத்தை குறித்து கேட்டால் எல்லாமே அவ்வளவுதான். உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அது முடிஞ்சு போன காரியங்க, வேற ஏதாவது பேசுங்க. உன் மகளுக்கு திருமணம் ஆகலையா, இனி எங்கே நடக்க போகுது, எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், மணமகன் வரல, அவ்வளவுதான் சொல்லுகிறார்கள். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லையான்ட்டு கேட்டால் போதும், எல்லா பக்கமும் முயற்சி எடுத்து தோற்று போனோம், அது இனி அவ்வளவுதான். இப்படி ஒரு வேதனையோடு அந்த மாதிரி சோர்வோடு சொல்லுகிற பதிலை தான் கேட்க முடிகிறது. ஆனால் அந்த இடத்தில் ஆபிரகாமிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த இக்கட்ட மகனே பலியிட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. ஆண்டவர் அதை கேட்கிறார். ஆபிரகாம் தெளிவாக, நிதானமாக, அருமையாக, விசுவாசத்தோடு பதில் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்முடைய வார்த்தையில் விசுவாசம் வேணும். பேசுகிற வார்த்தையை கூட கர்த்தர் கவனித்து கேட்கிறார். தாவீது சொல்கிறார், என் வாவின் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. என்ன நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆபிரகாம் வார்த்தையை எப்படி விசுவாசமாக சொல்லுகிறார். நடந்தது என்ன? மகனை பலியிட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தவுடனே கர்த்தர் கேட்டவுடனே ஒரு வழியை திறக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பின்பாக ஒரு புதரிலே ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கிக் கொண்டதை பார்த்து, ஒன்று இருக்கிறதை பார்த்து எடுத்து பலியிட்டாண்டு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசமாய் வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி பாருங்களேன். எல்லாவித மனிதர்கள் கேட்கிற எல்லாவித கேள்விகளுக்கும் இந்த 2 வார்த்தைகள் பதிலாக இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி பாருங்க. உடனே ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் வழி இல்லாமல் இருக்கலாம், அதுவரை எல்லா பிரயாசங்களிலே தோற்று போயிருக்கலாம். இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி பாருங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு, உங்கள் விசுவாச வார்த்தையை கேட்டு
இம்மீடியட்டா உடனே ஒரு வழியை திறந்து காரியங்களை வாய்க்க செய்வார். பல வருடங்களை காத்திருந்த காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு சரியில்லாமல் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கலாம், நம்பிக்கை அற்றுப்போய் கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் உங்களை குறித்தே நீங்கள் குறை சொண்டு கொண்டிருக்கலாம், உங்களையே சபித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை முழுதும் போச்சு, இனி நான் வாழறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாம் முடிந்துட்டு சொல்றீங்களா? இல்லை, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு ஆரம்பம் இருக்கிறது, இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து வாங்க. ஒருவேளை விசுவாசமா பேச முடியலனாலும் என்ன பண்ணுங்க, அவிசுவாசமாவது பேசாம இருங்க. வார்த்தையை சுருக்கி கொள்ளுங்கள், வாயை மூடிக்கொள்ளுங்கள், அறிக்கையிடுவதில் கவனமாக இருங்கள். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதை செய்து பார்த்தீங்கன்னா என் ஆண்டவர் வழியை திறப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வயோதிப விதவை தாய், தனக்கு ஒரு ஆசை, வயதானவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி கைகளிலோ பணம் இல்லை. அரசாங்கத்தை அணுகினார்கள். அரசாங்கம் கையை விரித்து விட்டது. ஆனால் தொடர் முயற்சியாய் அரசாங்கத்தை தேடி போய் பார்த்து அந்த அதிகாரிகளை பார்க்கும் பொழுது தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு மலைப்பாங்கான கற்களும் முற்களும் நிறைந்த ஒரு இடத்தை கொடுத்தாங்க. இதை வச்சு என்னமா பண்ணிக்கோ. இந்த தாயிடம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, பண வசதியும் இல்லை, ஆள்பலமும் இல்லை. தினமும் போய் அந்த இடத்தை பார்த்து, அந்த மலைகளை கற்களை பார்த்து, நீங்கள் தள்ளுண்டு கடலிலே போய் விழுங்கள் என்று சொல்லி விசுவாச வார்த்தை பேசுவார்களாம். அந்த இடத்தை பார்த்து இதெல்லாம் சமபூமி ஆகட்டும் என்று பேசுவார்களாம். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் காலையிலே தன்னுடைய வீட்டின் கதவு தட்டுகிறதை கேட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஒரு வாகனத்திலே அரசாங்க அதிகாரிகள் வந்து இறங்கினார்களாம். என்னென்று சொல்லி கேட்கும் பொழுது, குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற இடம் உங்களுக்கு தானே கொடுத்திருக்கிறோம். ஆமாம், எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. என்ன? அதில் பெரிய பெரிய பாறை கற்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏராளமான பணத்தை, அதற்கான பணத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த தாய் அப்படியே வியந்து நிற்கும் பொழுது, என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, செயற்கையாக ஒரு துறைமுகத்தை நாங்கள் ஏற்படுத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கப்பல்கள் வந்து அதில் நின்று போவதற்கு ஏற்ற ஒரு துறைமுகத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த போகிறோம். ஏராளமான பெரிய கற்கள் தேவைப்படுகிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது, தேடி பார்க்கும் பொழுது உங்களிடம் எங்கள் கண்களில் பட்டது. அதனால் நாங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த பாறைகள் எல்லாவற்றையும் வெட்டி எடுத்து போய் சமமாக்கிவிட்டு கடலில் கொண்டு போட்டார்கள். நடந்தது என்ன? அந்த பணத்தை வைத்து அந்த தாய் கட்டிடங்களை கட்டி முதியோர்களை ஆதரிக்க ஆரம்பித்தார்களாம். பாருங்கள், பயனில்லாத ஒரு இடம்தான், பிரயோஜனமற்ற ஒரு பகுதி தான் இந்த தாயினுடைய வார்த்தை. அந்த விசுவாச வார்த்தை அந்த சூழ்நிலைகளை, அந்த கரடுமுரடான பகுதிகளை சமமாய், ஆசீர்வாதமாய், பயன்படும்படியாய், அநேகருக்கு உதவியா இருக்கும்படியாய் மாற்றிவிட்டது. இந்த மாதத்துல நீங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்க போகுது? யார் எந்த சூழ்நிலையில ஒரு கோபமா இருக்கும்போது யாராவது கேட்கலாம், ஒரு உங்களை எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் கேள்விகளை கேட்கலாம், உங்கள் சூழ்நிலையை பார்த்து அலட்சியமா கேட்கலாம். எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாசிட்டிவா சொல்லுங்க. அது ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. சாவப்போற நிலைமையில இருந்தாலும் இந்த கேள்வி கேட்கும்போது சொல்லணும், எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. உண்மையாகவே நமக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது இந்த உலக ஓட்டத்திற்கு பின்புதான் இருக்கிறது. அதை அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் இம்மை மட்டுமல்ல, மறுமையின் வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுவோம். என் ஆண்டவர் வழிகளை திறப்பார், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். இந்த மாதத்திற்குரிய எல்லா நன்மைகளினால் நீ நிரப்பி இருக்கிறீரப்பா. அதை பெற்றுக்கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். அந்த ஆபிரகாமின் கண்களை திறந்த தேவன் இன்று உம்மை நோக்கி ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு, உம்மை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இதுவரை வழியே இல்லை, இதுவரை நம்பிக்கற்று போய் சோர்ந்து போய் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி மீண்டுமாய் என்னும் பாதாளத்திற்கு நேராய் போகிற நிலைமை மாறி எழுந்திருக்க செய்வீராக. விழுந்து கிடந்த வாழ்க்கைகள்லாம் மீண்டும் எழும்பட்டும். பட்டுப்போன பகுதிகளெல்லாம் மீண்டும் துளிர் விடுவதாக. விசுவாச வார்த்தைகளை சொல்லும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவினை தொடுவீராக. தொடுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவேளை அவிசுவாசமான பேசின பகுதிகள் உண்டு அப்பா, குறை சொன்ன பகுதிகள் உண்டு. அதை எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோர்களை குறித்தோ, சூழ்நிலை குறித்தோ, வேலையை குறித்தோ, திருமண வாழ்க்கை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, எந்த பகுதிகளிலும் வியாதியை குறித்தோ அவிசுவாசமாய் பேசி அப்பா அப்படியே நொந்து கொண்ட பகுதிகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கை ஒவ்வொருவரும் சொல்லி அறிக்கையிடத்தக்கதாய் இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய், விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கிற மாதமாய், உயிர்ப்பிக்கிற மாதமாய் மாறுவதாக. அப்படியே செய்வதற்கான நன்றி துதிகனமாய் எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், ஆச்சரியமான மாதமாய் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.